திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி எப்பொழுதும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்கும் அரசாக இருந்து வருகிறது என தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் தெரிவித்தார். கடந்த 5 வருஷமா உங்களுக்காக பணியாற்றியதை நீங்கள் அறிவீர்கள். ஜாதி, மத, இன, கட்சி எந்த வேறுபாடின்றி நம்முடைய தொகுதி மக்களுக்காக நான் பணியாற்றினேன் என்பதை நான் உரிமையோடு. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் கீதா ஜீவன் போட்டியிடுகிறார். இவர் தீவிரமாக தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் இன்று தூத்துக்குடி முத்தியாபுரம் பகுதியில் திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் பிரச்சாரத்தை துவங்கினார். தொடர்ந்து திறந்த வெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட வேட்பாளர் கீதா ஜீவனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து தோப்புத்தெரு பகுதியில் பெண்கள் திமுகவினர் மலர் தூவி வேட்பாளர் கீதா ஜீவனுக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அப்பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆராத்தி எடுத்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளித்து தங்களின் ஆதரவை அளித்தனர். அப்பொழுது பொதுமக்களிடம் தங்களின் வாக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களின் வாக்குகளும் உதயசூரியனுக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவர் பேசுகையில் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கூப்பன் திட்டம் குறித்து விளக்கினார். அந்த கூப்பன் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே தேர்வு செய்து உள்ளூர் கடைகளிலோ வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவித்தார். இது மக்களின் விருப்பத்தையும் உள்ளூர் வணிகர்களின் வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்றும் கூறினார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி எப்பொழுதும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்கும் அரசாக இருந்து வருகின்றது என்றும் மதசார்பற்ற கொள்கையை கடைபிடிக்கும் கூட்டணி என்பதையும் வலியுறுத்தினார். பல இஸ்லாமிய அமைப்புகள் தங்களுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து மத்திய அரசின் கொள்கைகள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் குறித்து விமர்சனத்தை முன்வைத்த அவர் பொதுமக்களின் நலனுக்கு விரோதமான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என கூறினார். இந்த நிலையில் பாஜக ஆட்சிக்கு எதிராக வாக்காளர்கள் உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்றும் மாநிலத்தின் அவர்களுக்கு இடமளிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆகையால் உங்களுக்காக உழைக்கும் ஒருவராக எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கவும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என வாக்காளர்கள் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் APCV சண்முகம், மேயர் ஜெகன் பெரியசாமி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட தலைவர் மீராசா, மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், திமுக மாவட்ட பொருளாளர் சுசி ரவீந்திரன், மாவட்ட துணை செயலாளர் ராஜ்மோகன் செல்வின், மாவட்ட அவைத் தலைவர் செல்வராஜ், திமுக மாவட்ட பிரதிநிதி அனல் சக்திவேல், நாராயணன், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், திமுக பகுதி செயலாளர்கள் S சுரேஷ்குமார், நிர்மல், ராமகிருஷ்ணன், ஜெயக்குமார், ரவீந்திரன், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின், இளைஞர் அணி அருண்குமார், சூர்யா, திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன், வழக்கறிஞர் சதீஷ்குமார், கங்கா ராஜேஷ், 39வது வார்டு பிரதிநிதி மாரிமுத்து, தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன், அபிராமிநாதன், அண்ணாதுரை, மகளிர் அணி கவிதாதேவி, முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம், சிறுபான்மை பிரிவு ஷாகுல் ஹமீத், காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சகாயம், காங்கிரஸ் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் முரளிதரன், விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட தலைவர் விமல் வாக்காளியார், மதிமுக நக்கிரன் மகாராஜன், CPM முத்து, தேமுதிக மாவட்ட செயலாளர் தயாளலிங்கம், தேமுதிக பகுதி செயலாளர் நாராயணன், வல்லரசுத்துறை சமத்துவ மக்கள் கழக நிர்வாகி அற்புதராஜ், மனிதநேய ஜனநாயக கட்சி முகமது ஹுசைன், இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் சம்சுதீன், முகமது ஒய்ஸ், வழக்கறிஞர் சுலைமான், தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் யூசுப், SDPI மாவட்ட தலைவர் ஷேக் அஸ்ரஃப் அலி பைஜி, வழக்கறிஞர் அணி தலைவர் அஜீஸ், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் ஷம்ஷாத் பேகம் காதர், மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம் சையது ஷம்சுதீன், திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன், கீதா முருகேசன், அந்தோனி ரெக்ஸ்லின், ஜெயசீலி, மெடின்டா, டேனியல், பவானி, நாகேஸ்வரி, காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ், எடின்டா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, SDPI உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்கள் பணி செய்வதே நம்முடைய முதல் கடமை என்ற முறையிலே எந்த பிரச்சனைனாலும் உங்களோடு இருந்தவள். அது 2000 பெருவெள்ளம் வந்த போதெல்லாம் நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டீங்கன்னு தெரியும். உங்களோடு இருந்து பணியாற்றிய இந்த உரிமையோடு நான் மீண்டும் உதயசூரியன் நிலத்தில் வாக்களை கேட்கிறேன். உங்களுக்காக பணிபுரிந்திட முதலமைச்சருடைய வாக்குறுதியான ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறார். அதுக்கு 2000 உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறார். முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, அதுபோல இந்த அமைப்புசாரா வாரியத்தில் உள்ள அந்த உதவித்தொகை எல்லாம் 2000 உயர்த்தப்படும் என கூறியுள்ளார்கள். மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 2500 உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. இல்லத்தரசிகளுடைய அந்த திட்டம் 8000 கூப்பன் வழங்குவேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பொருள் நீங்க வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கிறாரு. நம்ம உள்ளூர் கடையிலே வாங்கிக்கலாம், நீங்களே வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல எப்பவுமே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான ஒரு அரசாக இருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு மதசார்பற்ற கூட்டணி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளும் இன்று நம்மளோடு கரம்
மாங்கோத்திலும் நம்மளோட கூட்டணியில இருக்கிறாங்க. அதனால இந்த முறை இப்பொழுது ஏற்கனவே வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் கொண்டது போல முந்தின நாள் தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வருகிற அந்த நிதியை நிறுத்தக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்குது நம்முடைய பாஜக ஆட்சி. அது என்னைக்கு கொண்டு வர்றாங்கன்னா 17ஆம் தேதி நம்ம எல்லாம் கேரளாவா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலா எல்லா எம்பி இங்க எலெக்ஷன் வேலையில இருக்காங்க. அங்க ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அவர் அந்த அளவுக்கு சிறுபான்மையை ஒடுக்கக்கூடிய ஒரு பாசிச பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது மத்தியிலே. அது அவர்களுடைய இலக்கை நாம் இங்க எட்டிவிடக் கூடாது, அவர்கள் எட்டிவிடக் கூடாது, அவர்கள் இங்கே காலிடக் கூடாது என்ற முறையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதிமுக வேட்பாளரே முகமூடிதான் அதிமுக பின்னால இருக்கிறது பாசிச பாஜக, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே நாம் இல்லைன்னாச்சு. அதுதான் சிலிண்டர் தட்டுப்பாடு. என்ன சொல்றாரு முதலமைச்சர், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு? எல்லாரும் தயாராருங்க, கொரோனா போல பிரச்சனை வரும்னு சொல்றாரு. இதுக்காக நாங்க உங்களை பிரதம மந்திரி ஆச்சோம். ஏன் தெரியாத முன்னக்கூட்டியே? ஏன் எப்பவுமே நம்ம ரஷ்யால இருந்து நமக்கு வரும். இந்த முறை நீங்க அமெரிக்கா கை கோத்துட்டு அமெரிக்கா சொல்றது அப்படி கேட்டுட்டு இருக்கிறாரு நம்முடைய பிரதம மந்திரி. ஆகவே வெளியுறவு கொள்கைனாலும் சரி எல்லாத்திலுமே நம்முடைய இந்தியர் நலன் பழிக்கக்கூடிய திட்டங்கள் இல்ல. அந்த பாஜக பாசிச ஆட்சிக்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்கணும். அவருடைய முகமாக இங்க இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்காக பணி செய்கிற உங்களில் ஒருவரா இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர் உதயசூரன் சின்னம். வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள். தம்பிமார்கள் தங்கைமார்கள் அக்காமார்கள் அண்ணமார்கள் எல்லாரும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்னை வெற்றி பெற செய்யுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.